பாஜகவோடு கூட்டணி வைக்க அதிமுக அல்ல என விமர்சித்த தவிக தலைவர் விஜய் குறித்த கேள்விக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கருத்து தெரிவித்துள்ளார். லாபங்களுக்காக பாஜகவுடன் கூடி குழைந்து கூட்டணி போக திமுகவோ அதிமுகவோ இல்லை. நம் தமிழக வெற்றி கழகம் கொள்கை எதிரிகள் மற்றும் பிளவுவாத சக்திகளுடன் என்றைக்கும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ கூட்டணி இல்லை என்பதில் தமிழக வெற்றி கழகம் மிக உறுதியாக இருக்கிறது. கூட்டணி என்றாலும் தமிழக வெற்றி கழகம் தலைமையில் அமையும் கூட்டணி எப்போதும் திமுக மற்றும் பாஜகவுக்கு எதிரானதாகத்தான் இருக்கும் என்பதையும் அதில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்பதையும் உறுதிபட செயற்குழு வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். இது இறுதியான தீர்மானம் மட்டுமல்ல, உறுதியான தீர்மானம். விஜய் நேத்து ஒரு முடிவை எடுத்து அறிவிச்சிருக்காரு. அவங்க கூட்டணி பத்தி தனித்து போட்டிடுவோம் முதலமைச்சர் வேட்பாளர். அது அவருடைய முடிவு. சார், அவர் உங்க கூட்டணி விமர்சிச்சிருக்காரு. பாஜகவோட அதிமுகவோட கூட்டணி விமர்சிச்சிருக்காரு. ஆதாயத்துக்கான கூட்டணி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது நீங்க எப்படி ஒவ்வொரு கட்சியும் ஒரு விமர்சனம் செய்வது அதன் அடிப்படையில் அவர் செஞ்சிருக்காரு. அவ்வளவுதான். வேற என்ன? எல்லா திமுக விமர்சனம் செய்யலையா, விடுதலை சிறுத்தை செய்யலையா, காங்கிரஸ் செய்யலையா, கம்யூனிஸ்ட் செய்யலையா? எல்லா கட்சிகளும் தங்களை வளர்ப்பதற்காக விமர்சனம் செய்வது ஒரு இயல்பு. அவர் பேசும்போது திமுக பாஜகவோட கூட்டணி இல்ல அப்படின்னு சொன்னாரு. அதிமுக கூட்டணி இல்ல நேரடியா நானும் சொல்றேன். அவர்கள் தான் இந்த கேள்வி கேட்கணும். என்னிடத்தில் கேட்டாங்க. எங்களிடத்தில் எங்களுக்கு உட்பட்ட கேள்வி கேட்டீங்களா, அதுக்கு பதில் கிடைக்கும். அழைப்பு கொடுப்பீங்களா? கூட்டணியில பங்கேற்குமாறு தாவேகாவுக்கு ஏதாவது அழைப்பு இருக்கா? அதாவது மக்கள் விரோத திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும். அதில் ஒத்த கருத்துடைய கட்சிகள் எல்லாம் இணைந்து தேர்தலிலே கூட்டணி அமைத்து போட்டியிட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். அந்த நோக்கத்திலே யாரானாலும் திராவிட முன்னேற்ற கழகம் அகற்றப்பட வேண்டும் என்று எண்ணுகின்றார்களோ அவர்களோடு நாங்கள் கூட்டணி என்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம். அவர்களும் இதற்கு ஒத்துழைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய